ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், எல்லாரும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நம்மளுடைய சுவாமிநாதன் அண்ட் லட்சுமி பிரியா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குற ஃபர்ஸ்ட் அவார்ட் மகாநதிக்காக. ஸோ ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெஸ்ட் பேர் அவார்ட், பெஸ்ட் ரொமான்டிக் பேர் அண்ட் டெலிவிஷன் அப்படின்ற ஒரு அவார்டை நம்மளுடைய பிகைன்வுட் சார்பாக வந்துட்டு அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்மளுடைய சுவாமி அண்ட் லட்சுமி பிரியா இவங்க ரெண்டு பேரும் விஜய் அண்ட் காவேரி அந்த பேருக்காக வின் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமான விஷயம். இவங்க செப்பரேட்டாக வின் பண்ணியிருந்தாங்கன்னா கூட அந்தளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு பேர் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஆன்லைனில் ஒரு ஹியூஜ் ஃபேன் பேஸ் வந்து இந்த ஒரு பேருக்கு இருக்கு. ஸோ அதுக்கான ட்ராக்குமே இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அவங்களுக்கான ஒரு ரெகக்னேஷனா ஒரு அவார்டு வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு நம்முடைய கேவி சைட்லேருந்து சுவாமி அண்ட் அவங்க பிரியங்கா வாங்கினதுக்கு கேவி ஃபேன்ஸ் ரொம்ப கொண்டாடிட்டாங்க நம்ம விஜய் டிவி டெலிவிஷன் அவார்ட்ஸில். ஸோ இந்த டைம் வந்து பிகைன் வுட்ஸில் இந்த ஒரு அவார்டு அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டும் சரி, ஃபேன்ஸுமே சரி, ஸோ எங்கேயோ ஒரு வகையில் இந்த பேரை ஹிட் ஆகுதுப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரும். ஸோ தொடர்ந்து அவங்களுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஃபேன்ஸ்லாம் கூட செம்ம எடிட்டு. ஸோ 2 நாளாக வந்துட்டு போட்டு தாக்கிட்டாங்க. ஸோ இது தொடர்ந்து இன்னும் விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அங்கேயுமே ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே ஒரு பெஸ்ட் பேர் வாங்கியிருக்காங்கன்னா அங்கேயுமே வந்து அவங்க டீம் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு பேர் அவார்டு அப்படிங்கிறத ஹோப் அதுக்கான சீன்ஸ் இன்னும் ஒரு 2 months வச்சாங்க அப்படின்னா அங்கே ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இது சம்பந்தமாக நம்முடைய காவேரி லட்சுமி பிரியா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுமே வந்து ஒரு செப்பரேட் ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணி. ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஆல் தி லவ்லி விஷஸ் த்ரூ யுவர் ஸ்டோரிஸ், எடிஸ் அண்ட் டிஎம். ஸோ திஸ் வுடன்ட் ஹேவ் பீன் பாசிபிள் வித்வுட் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு போட்ட ஹேஷ்டாக் மகாநதி. ஸோ ஃபர்ஸ்ட் அவார்ட் பிளஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா மகாநதிக்காக அவங்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் முன்னாடி ஒரு சீரியல் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பெரிய சக்ஸஸ் இல்லை. இந்த சீரியல் மூலிமா இவ்வளோ ஒரு ஹியூஜ் ஃபேன் பேஸ் கிடைக்குது. ஸோ இவ்வளோ பெரிய ஃபர்ஸ்ட் அவார்ட்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குமே ரொம்பவே பெருமையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ சுவாமி சைட்லேருந்துமே அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம் இல்லையா இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வளர்ந்து பார்க்குறது அப்படிங்கிறது. அதை விட முக்கியமாக அங்கே இருக்கிற ஃபேன்ஸ்க்கு தான் வந்து நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா சின்ன ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்தாலும் அவங்க அவ்வளோ பெருசாக கிரியேட் பண்ணி அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயம். ஸோ முக்கியமாக அது சுவாமி ஃபேன்ஸ்க்கு பாராட்டி ஆகணும். ஸோ பார்ப்போம். ஸோ இவங்க 2 பேருக்கு நம்ம சார்பாக ஒரு விஷயம் தெரிவிச்சுக்கலாம். ஸோ உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.